அவருடைய துணையை வேண்டி நாம் இந்த காலை வேளையிலே தியானிப்போம். ஆம், இன்று எங்கும் தேவைப்படுவது அமைதி மட்டுமே. ஆம், நாட்டுக்கு நாடு, நகருக்கு நகர், தெருக்கு தெரு, வீட்டுக்கு வீடு, மனிதருக்கு மனிதர்கள் அமைதியின்றி அலைகிறார்கள். ஆம், போர் முழக்கங்களும் போர் குற்றங்களும் அதிகரித்த வண்ணம் உள்ளன. இதேபோல் குடும்பங்களில் பல்வேறு அமைதியின்ற சூழ்நிலையும் நிலவுகிறது. எனவே அந்த அமைதி நமக்கு வேண்டுமானால் நிச்சயமாக அந்த இயேசு கிறிஸ்து வழங்கிய தூய ஆவி நம்மோடு உறவாட வேண்டும், உரையாட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நம்முடைய காரியங்களில் இறைவனுக்கு விருப்பமான செயல்களை செய்து அந்த அமைதியை நம்மிடமும் பிறரிடமும் விதைக்க முடியும். எனவே அந்த அமைதியை தேடி அந்த தூய ஆவியின் வல்லமையை தர வேண்டும் என்று நாம் இந்த பாடல் வழியாக தியானிப்போம். அமைதி வேண்டுமா, அருள் வரங்கள் வேண்டுமா, ஆவியாரின் தூண்டுதலில் வாழ வேண்டுமே, தூய ஆவியாரின் தூண்டுதலில் வாழ வேண்டுமே. அமைதி வேண்டுமா, அருள் வரங்கள் வேண்டுமா, ஆவியாரின் தூண்டுதலில் வாழ வேண்டுமே, தூய ஆவியாரின் தூண்டுதலில் வாழ வேண்டுமே. அமைதி வேண்டுமா? ஆம் அன்பர்களே, அமைதி வேண்டுமென்றால் நீங்கள் நிச்சயமாக அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற அந்த தூய ஆவியினுடைய வழிகாட்டுதலில் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த அமைதியை பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், இந்த ஊனியல்பல் என்பது இந்த உலக சார்ந்த செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தூய ஆவியினுடைய வல்லமை என்பது மறு உலகை நோக்கி, அந்த கிறிஸ்துவனுடைய மீட்பு திட்டத்தை நோக்கி நம்மை வழிநடத்தும். எனவே நாம் அந்த ஊனியல் நாட்டத்தை விட்டு இறைவனுடைய பிரசன்னத்தை வாழ வரம் வேண்டுவோம். ஊனியல்வின் நாட்டம் எல்லாம் உலகோடி இருக்கும், உலகோடி இருக்கும், இந்த உலகோடி இருக்கும். ஊனியல்வின் நாட்டம் எல்லாம் உலகோடி இருக்கும், உலகோடி இருக்கும், இந்த உலகோடி இருக்கும். ஆவியாரின் தூண்டுதலோ வாழ்வை தந்திடும், ஆவியாரின் தூண்டுதலோ வாழ்வை தந்திடும், வாழ்வை தந்திடும், தூய வாழ்வை தந்திடும், வாழ்வை தந்திடும், தூய வாழ்வை தந்திடும். அமைதி வேண்டுமா, அருள் வரங்கள் வேண்டுமா, ஆவியாரின் தூண்டுதலில் வாழ வேண்டுமே, தூய ஆவியாரின் தூண்டுதலில் வாழ வேண்டுமே. அமைதி வேண்டுமா, அருள் வரங்கள் வேண்டுமா, ஆவியாரின் தூண்டுதலில் வாழ வேண்டுமே, தூய ஆவியாரின் தூண்டுதலில் வாழ வேண்டுமே. ஆம் அன்பர்களே, இன்றுதாமே கிறிஸ்தவர்களாய் வாழ்வதற்கு எண்ணிலடங்கா எதிர்ப்புகளும் எதிர்வினைகளும் நம்மை சூழ்ந்து நிற்கின்றன. தீய ஆவியினுடைய சக்திகள் நம்முடைய வாழ்வை ஆக்கிரமித்து சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கின்றன. இச்சூழலில் நாம் உண்மையான